ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ். மிஞ்சி இருக்கிற ஒரு ரெசிப்பியில் இன்னொரு அட்டகாசமான ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சுட்ட இடியாப்பம் மீது இருந்ததுனால நான் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன். ஒருவேளை நீங்கள் இடியாப்பம் காலையில் சுடுறீங்க அப்படின்னு சொன்னால் மிஞ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 4 இடியாப்பம் மீந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைகளால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 2 இடியாப்பம் நமக்கு மீதி இருக்குன்னு சொன்னால் அதை வந்து நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ரெடி பண்ண முடியும். 4 இடியாப்பம் மீதி இருக்குன்னா 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன். நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ இதில் நான் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 7-8 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெயில் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காது சாப்பிடும்போது. இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா கூட சரியாக இருக்கும். இப்போ இதில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். 2 பேருக்கு செய்கிறோம் அப்படின்னும் போது ஒரு 2 முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். முட்டை சேர்க்காமல் செஞ்சால் கூட நமக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து 2 முட்டை அளவுக்கு இதில் ஊற்றிக்கிறேன் 4 இடியாப்பத்துக்கு. இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பீஸஸாக வந்துடாமல் இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உடனே கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் நாம் வந்து மசிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் நிறைய இடியாப்பத்தில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரேடியாக வந்து கொட்டிட்டு கலக்கும் போது நமக்கு சரியாக வராது, ஒழுங்காக அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து அப்படியே கொட்டிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி வந்து கூழ் ஆக்கிடாமல் அடியிலேருந்து பெரட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுத்தூள் சேர்க்கும் போது. பச்சை மிளகா வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ உப்பு மிளகுத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட வந்து விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த கறி மசாலா வாசனை கொடுக்கும் நமக்கு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி நல்லா வந்து பெரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து இடியாப்பம் ரெடியாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கிற வேலை மட்டும்தான், மற்றபடி நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம உடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்காவோ ரெடி பண்ணிக்கலாம், அல்லது நைட் டின்னருக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இடியாப்பம் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க கூட சில பேர் வந்து இடியாப்பம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான சுவையான ஆரோக்கியமான வெரைட்டி ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.